வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். கேரளாவில் மதுபான பாரில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஐடி ஊழியர் கடத்தி தாக்கப்பட்ட வழக்கில் ஐடி ஊழியர் மீது நடிகை லட்சுமி மேனன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஐடி ஊழியர் பாரில் லட்சுமி மேனனிடம் ஆபாசமாக நடந்து கொண்டாரா? ஒடிசாவில் பகலில் யூடியூபராக தோன்றி நல்லவனாக வாழ்வது குறித்து பேசும் யூடியூபர் இரவில் திருட்டில் ஈடுபட்டு வந்தது அம்பலமாகி இருக்கிறது. சேஞ்ச் யுவர் லைஃப் என்ற பெயரில் யூடியூப் சேனல் வைத்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தவர் 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் சிக்கி சிறை சென்ற பின்னணி என்ன? கிருஷ்ணகிரியில் மத போதையில் வரவேற்பு நிகழ்ச்சியில் மணப்பெண்ணை மாப்பிள்ளையின் நண்பர்கள் நடனமாட சொன்னதால் கைகலப்பு ஏற்பட்டு திருமணம் நின்று போயுள்ளது. நண்பர்களின் அடாவடி நடவடிக்கையால் மணப்பெண் திருமணத்தை நிறுத்திவிட்டு சென்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. மத்திய பிரதேசத்தில் காதலனை திருமணம் செய்து கொள்ள வீட்டை விட்டு ஓடிய கல்லூரி மாணவி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு திரும்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்டேன் காதலை சினிமா பாணியில் மலர்ந்த காதல் கதையின் பின்னணி என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. குமரி அருகே சொத்து தகராறில் ஜேசிபி எந்திரம் மூலமாக நள்ளிரவில் வீட்டை இடிக்க பெண் ஒருவர் முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு வெளியே ஜேசிபி எந்திரம் 15க்கும் மேற்பட்டவர்களுடன் பெண் சுற்றி வளைத்த நிலையில் வீட்டு உரிமையாளர் புத்திசாலித்தனமாக யோசித்து தப்பியது எப்படி? சென்னையில் மருந்தகத்தில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 500, 1000 டிப்ஸுக்கு ஆசைப்பட்டு பைக்கை கொடுத்த அப்பாவி அழகுநில உரிமையாளர் திருட்டு வழக்கில் சிக்கி சிறை சென்ற பின்னணி என்ன? பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டில்லா சென்னை காவல் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். பல நாட்களாக சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம் தொடர்பாக ஜாய் கிறிஸ்டில்லா கூறியது என்ன? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.